கரூர் மாவட்டம் மணவாசையில் 850 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவிருக்கும் தோல் அல்லாத காலனி ஆலைக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். எவர்வான் கோத்தாரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கோத்தாரி குடும்பம் மற்றும் தைவானின் எவர்வான் குடும்பம் ஆகியவற்றின் துணை நிறுவனமாகும். இந்நிறுவனம் கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்திட்ட ஆலையை நிறுவியுள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அடிடாஸ் நிறுவனத்திற்கான தோல் அல்லாத காலணிகளை இந்நிறுவனம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 6750 பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் 2ஆம் கட்ட ஆலையை அமைக்க உள்ளது. இத்திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டின் நிலை மேலும் வலுப்படுவது மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய் துக்கம் தாழாமல் கண் கலங்கினார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் பள்ளி கல்வி, ஊரக வளர்ச்சி, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளில் 31 பேருக்கு இடைநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான ஆணைகளை வழங்கினார். அப்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தேம்பி அழுத நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றினார். அரசு வேலைக்கான அடிப்படை கல்வி தகுதி இல்லாததால் ஈரோட்டைச் சேர்ந்த சாந்திக்கு 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிலையில் பணி ஆணைகளை வழங்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் துக்கம் தாங்காமல் அழுதுவிட்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். அண்ணாக்கு தேங்க்ஸ் தான், நன்றி தான். இந்த வேலை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு ரொம்ப நன்றி. யூனியன் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்கோம். அவரோட துக்கத்தை அவர் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டாரு. கொஞ்சம் எமோஷனலாக அழுதுட்டாங்க. எல்லாருக்குமே அவர் துக்க உணர்வில் தான் இருந்தோம். பேசினாங்க. அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவரும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டாருங்க. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் மீது தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பெறவில்லை என்பதால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் நடத்துவதில் அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சினை எழும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களான எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர். திருப்பூர் அருகே கார் மீது டீசல் டேங்கர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். சேலம் சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன், மனைவி ஹேமா, தந்தை ஈஸ்வரன், தாய் திருமகள், பாட்டி சிவகாமி மற்றும் குழந்தைகள் ஸ்ரீநித்து, கணேஷ் ஆகியோருடன் பல்லடம் பகுதியில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தங்கள் காரில் சென்றார். துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ஊத்துக்குடி அருகே காக்காப்பள்ளம் என்ற இடத்தில் எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரி ஒன்று பயங்கரமாக கார் மீது மோதியது. லாரி மோதிய வேகத்தில் கார் முற்றிலும் நொறுங்கியது. இந்த கொடூர விபத்தில் காரில் பயணித்த 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முகிலனின் மனைவி ஹேமா மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்தவுடன் லாரியை நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்துக்குடி காவல் நிலையத்தினர் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடல்களை அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயில் மீண்டும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெலுங்கானாவில் இருந்து கர்நாடக கடலோர பகுதிக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி அளவிற்கு இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் நாளை முதல் மீண்டும் வெயில் அதிகரிக்கும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசலில் உறவுகளை இழந்த தன்மீதே பழி போடுவதாக முதலமைச்சர் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசல் துயர சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக கரூர் வந்த முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் மக்களும் தொண்டர்களும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிறகு வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்கள் ஏளனமாக பேசுகிறீங்களா? என் மேலே பழிய தூக்கி போடுறீங்களா? ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்கிறீங்களா? வாயின்னு முன்ன இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா? காவல்துறைக்கு பிரஷர் கொடுத்தது யார் என்றும் முதலமைச்சர் விஜய் கேள்வி எழுப்பினார். நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்? பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக உள்ளதை கூறி எச்சரித்த காவல்துறை கரூரில் எச்சரிக்காதது ஏன் என்றும் விஜய் வினவினார். கரூரில் நடைபெற்றது அரசியல் சதி என்று சாடிய முதலமைச்சர் விஜய் இறந்தவர்களுக்கு தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியவர் திமுக தொடர்ந்த வழக்கை குறிப்பிட்டார். இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கரூரில் நடந்தது தாவேகாவுக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சி என குறிப்பிட்டார். நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். என்ன செய்தாலும் மக்களை விட்டுவிட்டு ஓடிவிட மாட்டேன் என்று உறுதியளித்த முதலமைச்சர் விஜய் பணமா ஜனமா என்றால் ஜனம்தான் முக்கியம் என்றார். கரூரில் மக்களோடு நின்றவர்கள் யார், விட்டுச் சென்றவர்கள் யார் என மக்களுக்கு தெரியும் என்று முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பற்றி அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக அதை பற்றி பேசாமல் இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேபோல காவல்துறை மீதான முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலளித்தார். மயக்கம் அடைந்து அவர்கள் விழுந்ததற்கு காரணம் காவல்துறை அல்ல. ஒரு மனிதரை ஒரு கூட்ட நெரிசலில் 10 மணி நேரம் அந்த உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் நிற்க வைத்தால் ஆங்காங்கே தனித்தனியாக 100 இடங்களிலே 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் 100 பேர் மயக்கம் போட்டு விழவில்லை. இந்நிலையில் மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பலர் உயிரிழந்த பிறகு தனி விமானத்தில் சென்றது யார் என மக்களுக்கு தெரியும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் அரசியல் மாற்றம் ஏற்படலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் தாவேகாவின் வெற்றி காணல் நீர் என விமர்சித்தார்.
ஆகவே இந்த நேரத்திலும் எப்படி நடக்கும் என்பது சொல்ல முடியாது. இன்றைக்கு அதற்குள் அவர்கள் இப்படி ஆகிவிடுவோம் அப்படி ஆகிவிடுவோம், அதிமுக தூர்ந்து போன கட்சி இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு விஜய் பேசுகிறார். அது காதல் நீர், அது காதல் நீர், நாம் குளத்து நீர். எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக முடியாது என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆள வேண்டும், அதிமுக ஆட்சி வேண்டும் என்று சொல்லிதான் ரெட்டலைக்கு இவர்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த வாக்குகளை வாங்கிய இவர்கள் டிசைட் பண்றாங்க. என்ன அர்த்தம்? இனிமே உங்களுக்கு மக்கள் ஓட்டு கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. அதிமுக வெற்றியை இழந்திருக்கலாம், ஆனால் களத்தை இழக்கவில்லை என ராஜேந்திர பாலாஜி கூறினார். தான் முதல்வராக வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விசிக மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், கருத்தியல் ரீதியாக பேசும் தனது தலைமைத்துவத்தை சிதைக்க சிலர் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்கள் என குற்றஞ்சாட்டினார். நான் போய் அப்பா என்னை எப்படியாவது முதல் மந்திரி ஆக்குன்னு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல, எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்னை கூப்பிடுறான், ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மாதிரி உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். தனிப்பட்ட முறையில் தனக்கு பாஜக மீது எந்த விருப்பும் கிடையாது என்றும் கூறினார். அமித்ஷா போன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியில இருந்து வருது, லேண்ட்லைன்ல இருந்து. நான் எடுத்தேன், சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அவர் எடுத்த எடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் மம்தா மற்றும் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இந்தியா கூட்டணி என்று வரும்போது ஒன்றாக நிற்கிறார்கள் என்றும் திருமாவளவன் கூறினார். கர்நாடகாவில் கபினி அணையின் நீர்மட்டம் உயர்வு, ஜெய்ப்பூரில் சிறுமி தற்கொலை தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி, இந்தியா இங்கிலாந்து இடையே இன்று கடைசி T20 போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். புதிய யூசர் நேம் வசதி தொடர்பான நோட்டீஸுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் பதிலளித்த நிலையில் அந்த பதிலை பரிசீலித்து வருவதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மோசடிகள், ஆள் மாறாட்டம், டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற சைபர் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறி வாட்ஸ்அப்பின் யூசர் நேம் வசதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு பதிலளித்த மெட்டா நிறுவனம், அரசு நிறுவனங்கள், பிரபலங்கள், மெட்டாவால் சரிபார்க்கப்பட்ட கணக்குகளின் பெயர்கள் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் இதனால் மற்றவர்கள் அந்த பெயர்களை பயன்படுத்த முடியாது என்றும் விவரித்துள்ளது. போலி பெயர்களை உருவாக்குவது தடுக்கப்படும் என்றும், புதிய யூசர் நேம் மூலம் அடையாளம் தெரியாதவரிடமிருந்து செய்தி வந்தால் அந்த கணக்கு புதியதா, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், பொதுவான குழுவில் உள்ளாரா போன்ற கூடுதல் விவரங்கள் பயனர்களுக்கு காட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரை தொடர்பு கொள்ள துல்லியமான யூசர் நேம் தெரிந்திருக்க வேண்டும் என்றும், யூசர் நேம்களை யூகித்து தேடுவதை தடுக்கும் தானியங்கி அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது. வாட்ஸ்அப்பின் இந்த பதிலுடன் டெலிகிராம், சிக்னல் ஆகிய செயலிகளின் பதில்களும் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் S. கிருஷ்ணன் கூறியுள்ளார். வீட்டில் சிசிடிவி பொருத்தியதாக இடம்பெண்ணை எடுத்து போட்டு கொடூரமாக தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிதான் இது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பத்தனபுரத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான ஹன்னா. இவரது வீட்டில் இருந்து அண்டை வீட்டார் பொருட்களை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது வீட்டின் வாசலில் ஹன்னா சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார். தங்களை கண்காணிக்கவே ஹன்னா சிசிடிவி பொருத்தியதாக கூறி அண்டை வீட்டார் ஹன்னாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஹன்னாவை பெண் உட்பட 3 பேர் தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் 2 தேடி வருகின்றனர்.
நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய பரவலான மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மைசூரு மாவட்டத்தில் உள்ள கபினி அணைக்கு வினாடிக்கு 14,574 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 15,198 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கடந்த 6 நாட்களில் மட்டும் இந்த அணையின் நீர்மட்டம் 15 அடி உயர்ந்துள்ளது. மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 12,694 கனஅடியாக இருந்த நீர்வரத்து சற்று குறைந்து 12,312 கனஅடியாக உள்ளது. 124 அடி முழு கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் 87.5 அடியாக உயர்ந்துள்ளது. ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஹேமாவதி அணைக்கு நீர்வரத்து 15,646 கனஅடியாக இருந்த நிலையில் 11,470 கனஅடியாக குறைந்துள்ளது. அதேபோல ஹாரங்கி அணைக்கான நீர்வரத்தும் 2,751 கனஅடியாக சரிந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதை பொறுத்து வரக்கூடிய நாட்களில் அணைகளுக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய்ப்பூரில் 9 வயது சிறுமி பள்ளியின் 4வது மாடியில் இருந்து குதித்து கடந்த ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதன் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள நீர்ஜாமோடி பள்ளியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி அமரா 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த 18 மாதங்களாக சக மாணவர்களால் மாணவி அமைரா கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்றும் பலமுறை மாணவியும் அவரது பெற்றோரும் புகார் அளித்தும் ஆசிரியர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கடும் மன உளைச்சலில் இருந்த மாணவி தற்கொலை முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜாக்கிரதையாக இருந்த ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என அமைராவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி T20 போட்டி இன்று நடைபெறும் நிலையில் இந்திய அணி ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் போட்டி மழையால் பாதியில் கைவிடப்பட்ட நிலையில் அடுத்த 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்ற இங்கிலாந்து தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 5வது மற்றும் கடைசி போட்டி சவுத்ஹாமில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை முழுமையாக கைப்பற்ற இங்கிலாந்து அணி தீவிரம் காட்டும் நிலையில் ஆறுதல் வெற்றியாவது பெறுவது இந்தியாவும் போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது முதல் 3 ஆட்டங்களிலும் ஏமாற்றமளித்த 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி இந்த ஆட்டத்திலாவது அதிரடியை காட்டுவாரா என ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர்.